கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு சில பகுதியை நாம் தியானிக்கும்படியால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீத புஸ்தகம் 13ஆம் சங்கீதம் 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று வசனம் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு மட்டுமல்ல, அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லோருக்குமே அவர் நன்மை செய்கிறவா இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோம். அவரிடத்திலே பெற்றுக்கொண்ட நன்மைக்கு அளவில்லை. அவருடைய கிருபை இரக்கம் அளவில்லாதது. அவரிடத்திலே நம்பிக்கை வைக்கிற, விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்கிறார். நாம் பெற்ற நன்மைகள் ஏராளம். கர்த்தர் எங்கள் குடும்பத்தை தோத்திரம் அநாதி தீர்மானத்தின்படி எங்களை தெரிந்தெடுத்து அவருடைய பிள்ளைகளாக அங்கீகரித்தார். அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். சோத்திரம், எங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, பிள்ளைகளை, மனைவியை எல்லோருமே ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாங்கள் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாங்கள் மனம் திரும்பின பொழுது எங்களை எத்தனை பேரை வெறுத்து தள்ளினார்கள், பேசினார்கள், எவ்வளவு துக்கப்படும்படியான காரியங்களை செய்தார்கள். ஆனாலும் நாங்கள் கர்த்தரை மட்டும் பிடித்து விசுவாசத்தோடு இருந்தபடியால் கர்த்தர் எங்களுக்கு எல்லா விதத்திலும் போதுமானவராய் இருந்தார். எங்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்தார். அவரிடத்துல கேட்ட எந்த காரியமும் அவர் எங்களுக்கு செய்யாது இருந்ததில்லை. அப்பொழுது மாத்திரமல்ல, இப்பொழுதும் ஆண்டவர் அவரிடத்திலே கேட்கிற ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுக்கு நிறைவேற்றி வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அண்டை வருவீர்களானால் அவர்கள் கரத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராயிருப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.